பாடல் எழுதும் கனவுடன் சினிமாவுக்குள் நுழைந்த இஸ்லாமிய பெண் ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படத்திற்கு முதன்முதலாக பாடல் எழுதி அதை சூப்பர் ஹிட் பாடலாகவும் கொடுத்துவிட்டு அந்த ஒரே பாடலுடன் சினிமாவுக்கு முழுக்கு போட்ட நிகழ்வு பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? எம்ஜிஆர் கொடுத்த அன்பு பரிசை தொலைத்துவிட்டு புலம்பி தவித்து 7 வருடங்களுக்கு பின் அதை மீட்டெடுத்து நிம்மதி பெருமூச்சு விட்ட பிரபல நடிகை ஒருவர் அப்படி என்ன பரிசை தொலைத்துவிட்டு தேடினார் என தெரியுமா? இந்த 2 நிகழ்வுகளுக்கான காரணங்கள் நிச்சயம் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி குடியிருந்த கோவில் படத்தில் இடம்பெற்ற குங்கும பொட்டின் மங்கலம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் என்கிற பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட்டானது. அன்றைய குடும்ப பெண்கள் மத்தியில் இந்த பாடலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. இந்த பாடலை எழுதியவர் ஒரு இஸ்லாமிய பெண் என்று சொன்னால் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி இணைந்து ஆடி பாடிய இந்த பாடலை எழுதியவர் ரோஷன் ஆரா பேகம் என்பவர். பெரும்பாலும் இஸ்லாமிய பெண்கள் திரைத்துறைக்கு வருவது அரிது என்கிற காலகட்டத்தில் இப்படி ஒருவர் பாடல் எழுத வந்ததே மிகப்பெரிய விஷயம். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். ரோஷன் ஆரா பேகத்தின் தந்தை ஷேக் முஸ்தபாவும் இவரும் நண்பர்கள். அப்போது அவரின் மகளின் கவிதை எழுதும் திறமையை கண்டுபிடித்த எம்.எஸ். விஸ்வநாதன் படத்தின் தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணியிடம் சொல்லி அவருக்கு ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். முதலில் பல்லவியை எழுதி காட்டட்டும், பின்பு நன்றாக இருந்தால் வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னதும் ரோஷன் ஆரா பேகம் பல்லவியை எழுதி கொடுத்தார். அதை பார்த்ததும் தயாரிப்பாளர்களுக்கு பிடித்துவிட்டது. அந்த முழு பாடலையும் எழுதினார். பாடலும் ஹிட்டானது. ஆனால் சினிமாவில் அவர் எழுதிய முதலும் கடைசியுமான பாடலாக அது அமைந்துவிட்டது. அதற்கு பிறகு அவர் பாடலை எழுதவில்லை. காரணம், இஸ்லாமிய ரீதியாக அவருக்கு சினிமாவில் பணியாற்ற விதிக்க கட்டுப்பாடுகள் என்று சொல்லப்பட்டது. இப்படி ஒரு அருமையான பாடகி திரையுலகில் கவனம் பெறாமல் போனது துரதிர்ஷ்டமான விஷயம்தான். அதே போல எம்ஜிஆர் படங்களில் அவருடன் இணைந்து நடித்த நடிகை சௌகார் ஜானகிக்கும் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்னவென்றால், அவர் எம்ஜிஆருடன் நடிக்கும் படங்களில் எல்லாம் பெரும்பாலும் அவருக்கு சேர முடியாமல் போகும் பெண் போன்ற கதாபாத்திரங்களையே அவர் நடித்தார். தமிழ் சினிமாவில் அப்படி யதார்த்தமான ஒரு நடிகையாக வலம் வந்தவர் சௌகார் ஜானகி. எம்ஜிஆருடன் ஒளிவிளக்கு, பணம் படைத்தவன், பெற்றால்தான் பிள்ளையா, தாய்க்கு தலைமகன் போன்ற 4 படங்களை மட்டுமே அவர் நடித்திருந்தார். இதில் ஒளிவிளக்கு திரைப்படம் அவரது வாழ்க்கையில் மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாழ்க்கையிலும் முக்கியமான படம். ஏனென்றால் எம்ஜிஆர் நடித்த 100வது படம் அதுதான். அந்த படத்தில் எம்ஜிஆர் ஜோடி என்று முதலில் சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட கதையும் கடைசி வரை அப்படித்தான் நகரும். ஆனால் இடையில் திடீரென ஜெயலலிதா கதாபாத்திரத்தை எம்ஜிஆர் ஜோடியாக உள்ளே நுழைத்து சௌகார் ஜானகி கதாபாத்திரத்தை கடைசியில் தியாகி போல சாகடித்து மாலை போட்டு விட்டார்கள். எம்ஜிஆரின் முதல் படமான சதி லீலாவதி படத்தை தயாரித்த ஜெமினி பிக்சர்ஸ் தான் இந்த 100வது படத்தையும் தயாரித்தது. ஆண்டவனே உன் பாதங்களில் என சௌகார் ஜானகி உருகி பாடும் பாடல் அன்று பட்டி தொட்டியெல்லாம் பிரபலம். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தபோது இந்த பாடல்தான் கிராமந்தோறும் ஒலித்து எம்ஜிஆர் மீண்டும் நலமுடன் திரும்பி வர வேண்டும் என்கிற பிரார்த்தனை பாடலாகவும் மாறியது. அந்த அளவிற்கு இதில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் சௌகார் ஜானகி. படத்தின் பெயர் ஒளிவிளக்கு என்பதற்கு ஏற்ப இந்த படத்தில் சௌகார் ஜானகியின் அற்புதமான நடிப்பை பார்த்து அசந்து போன எம்ஜிஆர் இந்த படத்தில் நடித்ததற்காக சௌகார் ஜானகிக்கு விளக்கு ஒன்றை பரிசாக அளித்தார். அந்த விளக்கை சௌகார் ஜானகி நீண்ட நாட்களாக பத்திரமாக பாதுகாத்து வந்தார். ஆனால் ஒருமுறை அந்த விளக்கை சரி செய்வதற்காக ஒரு மெக்கானிக் ஒருவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கொடுக்கும் போதே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த பரிசு, பத்திரமாக கொண்டு வா என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த மெக்கானிக் அப்போது போனவர்தான். அதன் பிறகு அந்த ஆளை பார்க்கவே முடியவில்லை. சௌகார் ஜானகி இதை நினைத்து பல வருடங்கள் கவலைப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இப்படியே கடந்த நிலையில் எதேச்சையாக ஒரு முறை பர்மா பஜாரில் அந்த மெக்கானிக்கை கண்டுபிடித்து விட்டார் சௌகார் ஜானகி. அவரை பிடித்து அந்த விளக்கு குறித்து கேட்டதற்கு, என் குடும்ப கஷ்டத்திற்காக அந்த விளக்கை நான் விற்றுவிட்டேன் என்று கூறியுள்ளார். பின்னர் அவர் மூலமாக யாரிடம் விற்றாரோ அந்த நபர்களை கண்டுபிடித்து பணம் கொடுத்து அந்த விளக்கை மீட்டு வந்து மீண்டும் தனது வீட்டில் வைத்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளார் சௌகார் ஜானகி.